நம்ம ஜெயலலிதா ஆத்மா சொல்லுது, கீதா ஒருத்தி தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒருத்தி தான் எனக்காக எவ்வளோ கஷ்டத்துலையும் அவன் எனக்காக பேசினான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் ஃபுல் சம் அதுக்கப்புறம் நான் பெருசாக கேட்கல. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பூசாரி மூலியமாக தான் இந்த ஆத்மா வந்தப்போ கேட்டாங்க. இந்த நான் சொன்னேன்ல ஒரு 5-6 தடவை ஆத்மா வந்துச்சு மற்றவங்க மூலியமாக. அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பையன் சொன்ன, இல்லைம்மா நீங்களும் வர. நான் வந்து இல்லை நான் வரமாட்டேன், நான் வந்து இதுன்னு. அப்போ அவங்க சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் கேட்டீங்களோ தெரியல, ஜெயலலிதா அம்மா ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, கீதா வந்து அவள் கையால் இந்த பூஜையை வந்து பண்ணணும்னு சொல்லி, இந்த மாதிரி கீதா வந்து தான் கையால் தான் எனக்கு இந்த பூஜை பண்ணணும், நான் அவள் ஒருத்தையை தான் நம்புகிறேன்னு சொல்லி. சித்தர் ஆட்சி வரணும், சித்தர் ஆட்சி வராட்டி தமிழ்நாடு வந்து அழிய போகுது. என்னன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் வந்து நாட்டை குட்டி சவர் ஆக்கிட்டாங்க. நான் வந்து பெரிய ஒரு காமராஜ் ரசிகையோ இல்லாட்டி ஃபாலோவரெல்லாம் கிடையாது. ஓகே, ஒரு சிலர் சொல்லுவாங்க காமராஜ் ஆட்சி, அதெல்லாம் நான் ஏற்றுக்கல. ஏன்னா காமராஜர் ஜாதி அரசியல் பண்ணார். ஓகே, யார் ஒருங்க மதம் ஜாதி மொழி அரசியல் பண்ணாங்களோ எனக்கு அவங்கள பிடிக்காது, யாராக இருக்கணும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வந்து சித்த ஆட்சி தான் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஆக்சுவலி அன்றைக்கி நான் சொன்னப்போ வந்து நான் நிஜமாகவே என்னோடய சுயநலவிலே இல்லை. என்னை வந்து அந்த பிஹைண்ட் வுட்ஸ்காரங்க வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க. அதுவும் எதுக்கு பேட்டி எடுத்தாங்கன்னா, நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஜெயலலிதா அவங்களோட இந்த நினைவு இடத்துக்கு போயிருந்தோம். அது வந்து நானாக போகலை. எனக்கு வந்து இந்த ஹரூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து ஒரு 2 தம்பிங்க வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. அப்போ வந்து ஒரு தம்பி வந்து என்னோட முதல்லையே ஃபோனில் பேசியிருந்தார். இந்த மாதிரி சொன்னார், ஜெயலலிதா ஆத்மா வந்து நாங்கள் உங்களோட வந்து சந்திக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் சடனாக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஒரு தம்பி வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு கோயிலில் பூசாரியாக இருக்கார். அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க அம்மா மேலே வந்து காளி சாமியை வந்து சாமி ஆடி, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட ஆத்மா கூட அந்த அம்மாவோட பேசினாங்க சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நீ சினிமா ஃபீல்டில் இருக்கிறீல்ல, அப்போ நீ வந்து இந்த உங்கள் அம்மா ஆடும்போது நீ வீடியோ எடுத்தியான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த தம்பி சொன்னார், ஆமாம்மா நான் கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டு விட்டார் இதில். அப்போ வந்துட்டு அதெல்லாம் ஆடிச்சு. அப்போ வந்து அந்த காளி சொல்லுது, நிர்மலா சாமி ஆடின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயலலிதா ஆத்மா சொல்லுது, கீதா ஒருத்தி தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒருத்தி தான் எனக்காக எவ்வளோ கஷ்டத்துலையும் அவன் எனக்காக பேசினான்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதில் சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் ஃபுல் சம் அதுக்கப்புறம் நான் பெருசாக கேட்கல அவங்க பேசுறது. சரி, அவங்க தான் எல்லோரும் மற்றவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வீடியோ டிவி இதில். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி அந்த ஆத்மா வந்து ஒரு பூஜை பண்ண சொல்கிறாங்க, அவங்கள வந்து இந்த மந்திரவாதிகள்லாம் வந்து அவங்கள ஏதோ கட்டி போட்டு ஏதோ பூஜை பண்ணுறாங்க அவங்கள இது செய்யறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், எனக்குமே வந்தாங்க ஒரு 19ல் என்னை வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணி சொல்லி கேட்டாங்க, எங்கள் பூசாரி எனக்கு சொன்னார். பட் வந்து எனக்கு வந்து இந்த கூட்டத்துலலாம் போக பிடிக்காது. ஆமாம், சமாதியில் வந்து பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், எனக்கு இந்த கூட்டெல்லாம் பிடிக்காது, கூட்டத்தில் போய் பண்ணானா எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க, எனக்கு பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் கூச்சம். அதுக்கப்புறம் அந்த சொன்ன பூசாரி வந்து கோவிட் டைமில் போயிட்டார். அப்போ அந்த என்ன பூஜை பண்ணணும்ன்ட்டு எனக்கு தெரியாது, பட் பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க, அந்த ஆத்மா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பூசாரி மூலியமாக தான் இந்த ஆத்மா வந்தப்போ கேட்டாங்க. இந்த பூஜை நான் சொன்னேன்ல ஒரு 5-6 தடவை ஆத்மா வந்துச்சு மற்றவங்க மூலியமாக. அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த பூஜை என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, பட் இந்த பசங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியுமம்மா, உங்களை செய்ய சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்களே போய் பண்ணுங்க, நான் கார் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னே எங்கள் ஆள் வருவாங்க. அப்போ அந்த பையன் சொன்னால், இல்லைம்மா நீங்களும் வர. நான் வந்து இல்லை நான் வரமாட்டேன், நான் வந்து இதுன்னு. அப்போ அவங்க சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் கேட்டீங்களோ தெரியல, ஜெயலலிதா அம்மா ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, கீதா வந்து அவள் கையால் இந்த பூஜையை வந்து பண்ணணும்னு சொல்லி. அப்போ வந்து நான் நிஜமாகவே அது கேட்கல. ஓகே, நான் வந்து சும்மா அந்த இதை மட்டும் கேட்டுட்டு அந்தளவுக்கு க்ளீனாக நான் பார்க்கல. திருப்பி அந்த தம்பி என்னை உள்ளார தூக்கிட்டு போய்
மறுபடியும் அந்த வீடியோவை பார்க்க சொல்லும்போது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க அம்மா மேலே ஜெயலலிதா ஆத்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கீதா வந்து தான் கையால் தான் எனக்கு இந்த பூஜை பண்ணணும், நான் அவள் ஒட்டியை தான் நம்புகிறேன் சொல்லி. அப்போ நான் சொன்னேன், சரி நான் வரேன், பட் வந்துட்டு அங்கே எதனா அப்போ அந்த பசங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து மந்திரிங்களை கூட அந்த அம்மா வர சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க, மந்திரிங்களுக்கெல்லாம் வர சொல்லுவாங்க சொல்லி. அப்போ நான் சொன்னேன், எந்த மந்திரி வரப்போகுது, எவனும் வரமாட்டான், யாருக்குமே வந்துட்டு அந்த அம்மா மேலே மரியாதையும் இல்லை, பற்றும் இல்லை, இதெல்லாம் ட்ராமா, அவன் உயிரோட இருந்த மட்டும் எல்லாம் ட்ராமா போட்டாங்க, இப்போ யாருமே வரமாட்டான். அப்போ வந்து சரி சொல்லிட்டு இந்த பசங்க ஒரு 2-3 மந்திரி நம்பர் எடுத்து ஃபோன் அடித்தாங்க. எந்த மந்திரியும் ஃபோன் எடுக்கல, நான் அப்போ எலெக்ஷனில் எல்லோரும் பிஸியாக இருந்திருப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த ஆத்மா அவங்களுக்கு நம்ம வந்து கூப்பிட்டாச்சு, அவங்க கேட்டதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணியாச்சு, எவனும் எடுக்கல, நம்ம போகலாம். நாங்கள் வண்டியில் போகும்போது எங்கள் டிரைவர் சடனாக ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பித்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியுது, தட் இஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து எங்களை அங்கே போக விடாத பண்ணுது. ஓகே, ஒரு ஆக்சிடெண்ட் ஆல்மோஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போன உடனே போய் பார்க்கும்போது நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் மூடிட்டாங்க. ஏன்னா அது எப்போ மூடினாங்கன்னா, இந்த இபிஎஸ் கவர்மெண்ட் அப்போ இந்த சசிகலா வந்து ஃபெப்ரவரி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் ஜெயிலேருந்து வந்துச்சுல்ல, வந்தப்போ வந்து அது எங்கே அந்த இதுக்கு சமாதிக்கிட்ட போயிடுன்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணான்னு சொல்லி பூட்டி வச்சுட்டாங்க. பூட்டி வச்சுருந்தா அகைன் நான் என்ன சொன்னேன், அந்த செவுரு பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, இந்த சைடு செவுரு. அப்போ நான் அந்த பசங்கள்கிட்ட சொன்னேன், சரி விட்டுருப்பா, இப்போ வேண்டாம், நம்ம வந்து நைட் வந்து ஏணி போட்டு நம்ம என்ன பூஜை அந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்களே, நம்ம என்ன செய்யலாம். அப்போ வந்து நம்ம என்கிட்ட இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கட்டபொம்மனோட வாரிசு அவங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா நம்ம போய் போலீஸை போய் கேட்டு பார்க்கலாம் என்ன தவறு இருக்குது. அப்போ நான் சொன்னேன், ராதா போலீஸ் வந்து நம்மளை ஒரு இது மரியாதை இல்லாமல் பிஹேவ் பண்ணுறேன்னா நான் உடனே திரும்பி போயிடுவேன். எனக்கு வந்து நானும் வந்து எனக்கும் ஒரு இது இருக்குது, சுயமரியாதை, நான் அதை இழந்து நான் வந்து நிற்க மாட்டேன். அப்போ சரி அந்த போலீஸ் தம்பி ஒருத்தவங்க நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி ஜெயலலிதா அவங்க வந்து கேட்குறாங்க ஒரு விளக்கேற்ற சொல்லி அதை செய்யணும். அப்போ அந்த தம்பி சொன்னார், இல்லைம்மா இந்த வழியாக போக முடியாது, இந்த பக்கம் மொத்தமே மூடி கிடக்குது, நீங்கள் போக முடியாது, ஆனால் அந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டில் ஒரு போலீஸ் இப்போ அந்த வழியாக போகலாம், நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வேணால் உள்ளார போங்கம்மான்னு சொல்லிட்டு நல்ல விதமாக அந்த தம்பி பேசி. இதே அவன் ரூடாக பேசியிருந்தானே நான் வந்து அந்த பக்கம் போயிருக்க மாட்டேன். அப்போ இந்த தம்பி பேச, அப்போது நான் அங்கே போகிறதுக்கு முன்னால் நான் வந்து ராதா கிட்ட சொல்கிறேன், எங்கள் ராதாகிருஷ்ணன்கிட்ட, ராதா ஒரு போலீஸாவது நம்மளை எல்லாரும் யாருன்னா ஒருத்தருக்குன்னா நம்மளை நிறுத்தி எதுக்கு நீங்கள் யார் எதுக்கு வந்திருக்கீங்க கேள்வி கேட்டால் நான் உடனே திரும்பி போயிடுவேன். எனக்கு ஜெயலலிதா விட எனக்கு முன்கோபம் ஜாஸ்தி இருக்குது, நான் வரமாட்டேன், மரியாதை இல்லாமல் நம்மக்கிட்ட யாருன்னா நான். ஆனால் அந்த ஆத்மா உடனே என்கிட்ட வந்து என்ன சொல்லுது, இதான் நீ போயிடாத, இந்த பூஜையை வந்து நீ எனக்காக பண்ணு, நான் வந்து உனக்கு கேட்டில் வந்து நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லி பட் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு இது அந்த உணர்வுகள் எப்படி ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியாது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாது. ஏன்னா நாங்கள் அந்த கேட் கிட்ட போனோடனே அங்கே போலீஸ் இல்லை, அதே ஒரு ஃபஸ்ட்டு நல்ல இது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு யாரோ நம்மளை கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி அந்த வீடியோ அந்த பசங்க எடுக்கிறாங்க, எனக்கு தெரியாது. அந்த 2 பசங்க வந்தவங்க ஒருத்தங்க வீடியோ எடுத்திருக்காங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் யாரோ என்னை இழுத்துட்டு போவேன், என்னோட நடையே வேறு மாதிரி இருக்கும், ஸ்பீடாக நடக்கிறேன். நான் ஜென்ரலாக ஸ்பீடாக நடப்பேன், அன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட், யாரோ என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. வழியில் நெட்டுக்கும் ஒருத்தரும் எங்களை நிறுத்தலை, ஒருத்தரும் எங்களை கேள்வி கேட்கல. தட் இஸ் நீ வந்துட்டு என்ன எதுக்காக வந்தீங்கன்னு எதுவுமே யாருமே கேட்கல. அப்போ வந்துட்டு அதே ஒரு நல்ல ஒரு இது, எங்களுக்கு ஒரு எரிச்சல் இல்லாத ஒரு இது. உள்ளார போகணுன்னா அந்த சமாதிக்கிட்ட மட்டும் ஒரு சின்ன போலீஸ் பையன் நின்றுருந்தான், கான்ஸ்டபிள். அப்போ அவன் மட்டும் என்ன சொன்னான்னா, ஐயோ அம்மா நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க, எனக்கு கேமராவில் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனை ஆகும். நான் சொன்னேன், இல்லை தம்பி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து அந்த அம்மா தான் எங்களை வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க. அது அப்போ அந்த தம்பி பூசாரி தம்பி வந்துட்டு அந்த எதுமோ அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த விளக்கை என்னோட அந்த தேங்காவை இதில் வச்சு என்னை தான் 3 தடவை சுற்ற சொன்னாங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அதையும் நான் முடிஞ்சால் சைட் பை சைட் போட்டு காட்டுறோம். அப்போ வந்து என்னோடய நடையே வேறு மாதிரி இருக்கும், ஸ்பீடாக நடக்கிறேன், என்ன அறியாமையே இதெல்லாம் நடக்குது.
அது எனக்கு மீறி ஏதோ நடக்குது. அது வந்து எனக்கு தான் அது அந்த உணர்வு தெரியும். அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் நம்பாம இருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி வந்து அந்த ஃபோர்ஸ் அந்த யாரோ ஒருத்தர் திருப்பி அந்த திருப்பி கூட்டிட்டு வந்து என்ன கடைசியில் கேட்டில் விடும்போது அந்த தம்பி சொல்றாரு, இல்லைம்மா அந்த தேங்காய் இங்கே உடைக்கணும். அப்போ தேங்காய் உடைச்சி நல்லா சதறி போச்சு. அப்போ அந்த தம்பி சொன்னார், பூஜை ரொம்ப நல்லா நடந்திருக்குதம்மா, ஒரு குறையும் இல்லாமல். ஆனால் ஒன்று சொன்ன மாதிரி அந்த ஆத்மா என்கிட்ட சொன்ன மாதிரி, உன்னை யாரும் நிறுத்தி உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க சொன்னது உண்மை. யாருமே எங்களுக்கு நிறுத்தி எதுக்காக வந்திருக்கீங்க கூட கேட்கலன்னா, அன்னைக்கு வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்து யாருமே ஜெயலலிதா அம்மாவோட சமாதிக்கு போக முடியாது. பிகாஸ் ஆஃப் இந்த சசிகலா உள்ளார வரக்கூடாது. வந்த உடனே இந்த 2 தம்பியும் வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. மேடம் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஐயோ எப்படா எடுத்தீங்கன்னா, நான் நடக்கிறது எல்லாமே வருது அதில். அப்போ வந்து இந்த சன் டிவியில் ராஜா திருவேங்கடம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஜெயலலிதா சமாதியில் போய் பூஜை பண்ணிடுவோம். அதெல்லாம் முடியவே முடியாது கீதம்மா, நீங்கள் சும்மா பொய் சொல்கிறீங்க, யாரையுமே விட மாட்டாங்க, நாங்கள் டிவிக்காரங்க கூட உள்ளார போக முடியாது. அப்போ நான் சொன்னேன், இல்லை ராஜா நான் போயிட்டு வந்தது உண்மை தான். பட் எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு இவங்க வீடியோ எடுத்து தெரியும். அப்போ நான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. நான் அதுக்காக எனக்கு எடுத்ததே தெரியாது, எடுத்துட்டாங்க. இப்போ ஆதாரம் இருக்குது. அப்போ வந்து அவர் பார்த்துட்டு அவருக்கே ஷாக்கு எப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளார இந்த மெசேஜ் எப்படி போச்சோ, இந்த பிஹைண்ட் வுட்ஸ் நிறைய டிவிக்காரங்க ஃபோன் பண்ணி பிஹைண்ட் வுட்ஸ் மட்டும் என்னை பேட்டி எடுத்தாங்க நைட் ஒரு 9 மணிக்கு. ஐ திங்க் இட் வாஸ் கோயிங் லைவ் நினைக்கிறேன். அப்போ வந்து நிஜமாவே அப்போ நான் என்ன பேசுகிறேன்னு எனக்குமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கோவத்தில் ஆக்ரோஷத்தில் தான் நான் பேசுகிறேன். அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா என்னை மீறி நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து என் ஃப்ரெண்டு கீதான்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. அந்த பேச்சியெல்லாம் முடிச்சப்புறம் அவங்க கேட்டாங்க, கீதா நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியுமா? இல்லை கீதா நான் வந்து என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியாது, ஏதோ அவங்க கேட்டாங்க நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். இல்லை உனக்கு அப்படி ஒரு கோவம், நீ அவ்வளோ ஒரு கோவத்தோடு பேசினேன், எனக்கு தெரியாது, எனக்கு மீறி தான் நான் பேசினேன். அப்போ வந்து அந்த இதில் பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, சித்தர் ஆட்சி வரணும், சித்தர் ஆட்சி வராட்டி தமிழ்நாடு வந்து அழிய போகுது. என்னென்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் வந்து நாட்டை குட்டி சவறு ஆக்கிட்டாங்க. நாட் தட் காங்கிரஸ் ரொம்ப பெருசாக பண்ணது மாதிரி கிடையாது. முக்கால்வாசி கட்சிகள் வந்து நாஸ்தி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்து அரசியல்வாதிகள் ஒரு சிலர் பெரிய குடும்பத்தில் ஒரு சிலர் வந்து நல்லது பண்ணியிருக்காங்க. நான் வந்து பெரிய ஒரு காமராஜ் ரசிகையோ இல்லாட்டி ஃபாலோவரெல்லாம் கிடையாது. ஓகே, ஒரு சிலர் சொல்லுவாங்க காமராஜ் ஆட்சி, அதெல்லாம் நான் ஏற்றுக்கல. ஏன்னா காமராஜ் ஜாதி அரசியல் பண்ணார். ஓகே, யார் ஒருங்க மதம் ஜாதி மொழி அரசியல் பண்ணுறாங்களோ எனக்கு அவங்கள பிடிக்காது, யாராக இருக்கட்டும். ஓகே, அப்போ வந்து இது நான் சொல்லும் போது அவங்க வேணும் என்னை தூண்டிகிட்டு இருந்தாங்க. யார் அந்த நெறியாளர், அதாவது யார் என்னை கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களோ. அப்போ வந்து நான் சொன்னேன், சித்தராட்சி வராட்டி தமிழ்நாடு அழியும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மறுபடியும் அடுத்த இது 21 வந்து இந்த திராவிட கட்சி ஆட்சி தான் வந்துச்சு. ஏன்னா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஐதர் இந்த திருடன் தான் இருக்கிறான், இல்லை அந்த திருடன், இந்த திருடனோட ஒரு 4 கட்சி அலையன்ஸு, அந்த திருடனோட 4 கட்சி அலையன்ஸு, மிச்சதெல்லாம் முக்கால்வாசி இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீமான் இந்த மாதிரி ஆளுங்க போடுறாங்க. சீமானுக்கும் யாரோ பணம் பலத்தில் தான் பண்ணுறான். இந்த ஆள் சொந்த பணம் செலவு பண்ணுறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து யாரோ ஒரு பணம் கொடுத்து